குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு குலத்திலையும் அவங்களுடைய பாரம்பரியத்துக்கு உண்டானதுங்க. மேலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எங்க தாத்தா சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லுவார். அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா சொன்னதுன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இப்படி காலங்காலமாக தொடர்ந்து வரக்கூடிய நிலையில அந்த பிறந்த குழந்தைங்கலாம் பெரியவனாகி அவங்களுக்குள்ள பங்கீடு பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு பொறாமை, ஏதோ ஒரு சண்டை, பிரிவினை ஏற்பட்டுருச்சு. ஏவல் பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தப்பான விஷயங்கள்ல பிறருடைய ஆலோசனைப்படி வீட்டில் எது எது செய்துக்கிறாங்க. அப்போ இந்த குலதெய்வமானது எல்லாருக்கும் ஒன்று தானே. அப்போ அது காப்பாற்றுமா, அது விலகி போகுமான்ற கேள்வி வரும். கேள்வி வரும் பட்சத்தில் எந்த வீட்டில் வயசான முதியோர்கள், அதாவது அப்பாவோ தாத்தாவோ இருக்கவங்களை வச்சு பராமரிக்கிறாங்க, இல்லை அவங்க கூட இருக்கிறாங்க, இதுதான் எங்கள் பாரம்பரிய வீடுன்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த நல்லது கெட்டதான விஷயங்களை அந்த குலதெய்வம் செய்யும். நின்று பார்க்கும், காத்து ரட்சிக்கும், எல்லாமே செய்யும். ஆனால் தீமை செய்திருந்தாங்கன்னா அவங்க இருக்கும் வரை அந்த குடும்பத்தை ஒன்றும் செய்யாது. அவங்க காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உண்டான அனைத்து பாதுகாப்பையும் விட்டு விலகி போயிருங்க. அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்யாது. இதுதான் உண்மை.